Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் 2 தட் இஸ் அலைட் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கலாம், ரைட்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்பே நான் உங்களுக்கு இதெல்லாம் 2 மார்க் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், செப்பரேட்டாக 2 மார்க்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம். அண்ட் தென் இதில் நான் வந்து மேக்ஸிமம் தியரி போர்ஷன்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், ரைட்? இது இல்லாமல் நான் அங்கங்கே ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் இங்கே சால்வ் பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி நான் அங்கே அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோஸில் சால்வ் பண்ணியிருக்கிறதுனால அதை நான் இங்கே போடலை. ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் சொல்கிறேன், ரைட்? அது பார்த்துக்கோங்க, ரைட்? இன்றைக்கி நம்ம 2 மார்க்ஸில் என்னென்ன இருக்குது யூனிட் வைஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் தட் இஸ் இன்டெக்ரல் கால்குலஸில் என்னென்ன 2 மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ளூ பிரிண்டில் பேசியிருந்தோம், ரைட்? இப்போ அதோட டெஃபினிஷன்ஸ் அப்படியே, ரைட்? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. பட் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் பெர்னோலி ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது சால்வ் பண்ண முடியும். ஒரு சில ப்ராப்ளம்ஸில் நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணுற மாதிரி வரும், அதனால் அதை எடுக்கிறோம். லெட் யூ அண்ட் வி ஆர் எனி 2 ஃபங்க்ஷன் வேர் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அதர் தென். ஸோ ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, யூவி அப்படின்னு ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஒன்று இன்னொரு ஃபங்க்ஷன், இதில் ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனாக இல்லை அப்படின்னா தென் இன்டெக்ரல் ஓவர் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான், இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இதுதான் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் அது கேட்டால் எழுதிக்கலாம். தென் பெர்னோலி ஃபார்முலா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், ரைட்? பெர்னோலி ஃபார்முலா அப்படின்னா பெர்னோலி ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் 2 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், ரைட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் இருக்கும், பெர்னோலி ஃபார்முலா. அப்படி இல்லைனா பெர்னோலி ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம். பெர்னோலி ஃபார்முலானா என்ன? ஏ பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இதுதான் நான் சொன்னேன், மேலே இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் பெர்னோலி ஃபார்முலா எழுத முடியும். பெர்னோலி ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும். பட் இந்த ஒரு வேர்ட்ஸ் நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் ஃபார்முலாவுக்கு 1 மார்க் அண்ட் தென் முன்னாடி இருக்க வேர்ட்ஸ்க்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, ரைட்? அண்ட் தியரிக்கு. ஸோ இஃப் ஒன் ஃபங்க்ஷன் ஷுட் பி கம்பல்சரிலி அண்ட் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கும், எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெஃபினட்டாக அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அண்ட் அதர் ஃபங்க்ஷன் மேபி என்னவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரி ஆர் எக்ஸ்போனென்ஷியல், எது வேணா இருக்கலாம், ரைட்? ட்ரிக்னாமெட்ரி ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். தென் we can integrate by Bernoulli's formula. அந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக மட்டும் இருக்குது, இன்னொரு ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஆர் இன்னொரு ஃபார்ம் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்குது அப்படின்னா we may use this. இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு u இன்டெக்ரல் u v1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் அண்ட் ஸோ ஆன், இப்படி போகும். இதுதான் ஃபார்முலா. u v1 u dash v2 u double dash v3. இங்கே 1 இருக்குன்னா இங்கே 2, இங்கே 2 இருக்குன்னா இங்கே 3, இங்கே 3 இருக்குன்னா 4, அப்படியே போயிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்டர்னேட் சைனில் வரும், ரைட்? இதுதான் நம்மளோட பெர்னோலி ஃபார்முலா, இன்டெக்ரல் ஆஃப் யூ வி டிஎக்ஸோட ஆன்சர். வேர் யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் யூ. ஸோ நம்ம யூன்னு ஒன்று பை ஐலைட், பேஸ்ட் ஆன் ஐலைட், இன்வர்ஸ், லாகரிதமிக், அல்ஜிப்ரிக், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்போனென்ஷியல் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் யூ பேஸ்ட் ஆன் ஐலைட்டை பேஸ் பண்ணி யூ எடுப்போம். அந்த யூவோட டிஃபரன்ஷியேஷன்ஸ் தான் இந்த யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ் எல்லாம். அண்டு v1 v2 v3 இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இன்டெகிரேஷன்ஸ் ஆஃப் v. உங்களோட வியோட இன்டெகிரேஷன்ஸ் இது ஃபுல்லாக, அவ்வளோதான், ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பெர்னோலிஸ் ஃபார்முலா. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். எய்தர் மேலே இருக்க இந்த டெஃபினிஷன், அப்படி இல்லைனா இந்த கீழே இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம். பெர்னோலி ஃபார்முலா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது பார்த்துக்கோங்க. ஸோ எவல்வேட் இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொன்னோம். ஒன்று வந்து கம்பல்சரி அல்ஜிப்ரிக்காக இருக்கணும், இன்னொன்று எக்ஸ்போனென்ஷியல் ஆர் ட்ரிக்னாமெட்ரி, இன்டெக்ரல் எக்ஸ் இ பவர் 3x, இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் சைன் எக்ஸ், இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம் பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அந்த ப்ராப்ளம், ரைட்? எய்தர் உங்களுக்கு இதோட ஃபார்முலா அப்படி இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக 2 மார்க்கில் இருக்கும். அண்ட் தென் அனதர் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் ஓவர் சைன் பவர் nx dx ஆர் இன்டெக்ரல் ஓவர் காஸ் பவர் nx dx. ரெண்டுமே 0 to π/2 இருந்தால் மட்டும்தான் உங்களோட சிலபஸில் இருக்க போர்ஷன், ரைட்? 0 to π/2 இல்லைனா உங்களுக்கு கிடையாது அது, ரைட்? ஜஸ்ட் எழுதினாலே அந்த கொஸ்டின் நம்பரை அட்டன் பண்ணாலே வில் கெட் ஃபுல் மார்க், ரைட்? இஃப் n is even
தென் n ஈவனாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியிருப்போம் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக, ரைட்? எப்படி எழுதணும்னு சொன்னேன், n-1 நியூமரேட்டரில் n-2 n-3 n-4 n-5 அப்படியே போயிட்டுருக்கோம். அதே தான் இங்கேயும் n-1 n-2 n-3 n-4 n-5 அண்ட் ஸோ ஆன் இப்படியே போயிட்டுருக்கோமா. இன்டூ ரெண்டுமே ஈவனாக இருந்ததுன்னா, n ஈவனாக இருந்ததுன்னா என்ன, ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான், சைன் பவர் nxக்கும் அதே தான், காஸ் பவர் nxக்கும் அதே தான், ரைட்? n ஈவனாக இருந்தால் லாஸ்ட்டில் எங்கே முடியும்னா 1/2ல முடியும். எப்படி அப்படின்னா இங்கே ஒரு 6ன்னு ஒரு நம்பர் கொடுத்தா என்ன, 6 - 5 1, 6 - 4 என்ன 2, அப்போ 1/2ல முடியும். இந்த நம்பர் ஈவனாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா இன்டூ π/2 மல்டிப்ளை பண்ணோம். அதே இன்கேஸ் n இஸ் ஆடாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த லாஸ்ட் டைம் ஆட்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பர் 7ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7 - 5 என்ன 2, 7 - 4 3, அப்போ 2/3ல முடியும். இந்த மாதிரி எந்த ஒரு ஆட் நம்பராக இருந்தாலும் இட் வில் end in this form, ரைட்? 2/3ல முடியும். இதுதான் நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் சைன் பவர் nx as well as காஸ் பவர் nx. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் திஸ் கேட்டுறாங்க அண்ட் ஒரு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ரெண்டோட பவர் வச்சோம், சைன் பவர் mx இன்டூ காஸ் பவர் nx dx. ஸோ ஃபார்முலா ஏதோ பெருசாக எழுதிருக்கேனேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா இது, ரைட்? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவை அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சேம் ப்ராசஸ் தான், m-1 m-3 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி n-1 n-3 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எழுதிக்கணும், ரைட்? இந்த லாஸ்ட் டேர்ம் நம்ம லைனை ஃபைனலாக எழுதுவோம். டிவைட் பை என்னன்னா m+n அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எழுதணும். இதே விஷயம் எல்லா கொஸ்டினுக்கும் இதை ஃபாலோ பண்ணணும், ரைட்? m-1 அடுத்து n-1 n-3 அண்ட் ஸோ ஆன், டிவைட்லேயே என்ன m+n m+n-2 அண்ட் ஸோ ஆன் 2 அது வரைக்கும் எழுதணும், ரைட்? அடுத்தது m-1 m-3 அண்ட் ஸோ ஆன், அதே மாதிரி இங்கே என்ன n-1 n-3 அண்ட் ஸோ ஆன், ரைட்? டிவைடட் பை m+n m+n-2 அண்ட் ஸோ ஆன் லாஸ்ட் வரைக்கும் போகணும், ரைட்? இந்த லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் நம்ம வருவோம் எப்படி வருதுன்றது. ஸோ அதே மாதிரி நியூமரேட்டரில் m-1, ஏன்னா 4 கேஸாக நான் போடணும், ஏன்னா 2 வேல்யூ இருக்குது, m1 n1ன்னு இருக்குது. ஸோ அப்போ 4 கேஸாக நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போது இங்கே இந்த ஃபார்ம் எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் எல்லாத்துலேயுமே காமன், நான் இந்த ரெட் கலரில் பண்ணியிருக்க ஃபார்ம் வந்து எல்லாத்துக்குமே காமன். இந்த லாஸ்ட் எங்கே முடியுன்றது மட்டும்தான் நமக்கு விஷயம், ரைட்? இப்போ அதுக்கு தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் இன்கேஸ் ஆட் நம்பராக இருந்ததுன்னா ends with 2, ஓகே? அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸாக இருந்ததுன்னா ends with 1 எங்கே நியூமரேட்டரில். ஸோ அப்போ m ஆட் அப்படின்னா ends with என்ன சொல்கிறோம், ஆட் நம்பர்னா ends with 2, ஈவன் நம்பர்னா ends with 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்களேன், m ஆடு n ஆடு, அப்போ ஆட் நம்பர்னா என்ன ends with 2, அப்போ லாஸ்ட் நம்பர் 2, n ஆடு அப்போ ends with 2, அவ்வளோதான். அடுத்து m ஈவன் n ஈவன், mo ஈவன் no ஈவன், அப்போ ends with என்ன 1, அப்போ mo ends with 1 n ends with 1. அதே மாதிரி என்ன m ஆடு n ஈவன், ஆட்னா என்ன சொன்னோம் ends with 2, ஈவன்னா என்ன சொன்னோம் ends with 1, அவ்வளோதான். அடுத்து என்ன m ஈவன் n ஆடு, ஸோ அப்போ m பிளஸ் ஈவன்னா ends with 1, n பிளஸ் ஆட்னா ends with 2, அவ்வளோதான். ஸோ அப்போ நியூமரேட்டர் எழுதிட்டோம். அடுத்தது டினாமினேட்டர் பாருங்களேன், டினாமினேட்டரில் என்ன அப்படின்னா போத் ஆர் சேமாக இருந்ததுன்னா ends with 2, போத் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா ends with 1, ரைட்? போத் ஆர் சேமாக இருந்ததுன்னா ends with 2, போத் ஆர் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா ends with 1. அப்படின்னா என்ன, இப்போ m ஆடு n ஆடு போத் ஆர் சேம், அப்போ ends with 2, m ஈவன் n ஈவன் ends with 2, m ஆடு n ஈவன் ஆப்போசிட்டாக வருது பாருங்க, அப்போ என்னது நமக்கு ஃபார்ம் ends with 1, m ஈவன் n ஆடு அப்போ என்னது ஆப்போசிட்டாக இருக்கு ends with 1, அவ்வளோதான் ஃபார்முலா, ரைட்? அண்ட் ஒரே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரெண்டுமே ஈவனாக இருந்ததுன்னா இன்டூ π/2 மட்டும் போடணும், மற்ற எந்த கேஸ்க்கும் நம்ம இன்டூ எந்த டைமே பண்ண வேணாம். ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும் ends with π/2ன்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம போடணும். இவ்வளோதான் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா, ரைட்? இந்த ஃபார்முலாவை பற்றி நான் அங்கேயும் டீட்டெயிலாக பேசியிருந்தேன், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற இடத்துல இன்னும் கொஞ்சம் கிளியராகவே அதை நான் பேசியிருப்பேன். இதில் உங்களுக்கு புரியலனாலும் அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ரைட்? நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த ஃபார்ம் எல்லாத்துக்குமே காமன். ஏன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னு வைங்க, கண்டிப்பாக ஒரு 2 மார்க் நம்ம அட்டன் பண்ணிடலாம், ரைட்? இன்கேஸ் 5 மார்க்கில் கூட கேட்கலாம் சைன் பவர் nx. அதே மாதிரியே m n எந்த வேல்யூ சூஸ் பண்ணுறதுன்றது கன்ஃபியூஸ் வரும், அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே n இருக்கா சைன்னு இருக்கா, அப்போ பவரில் n வராது, m தான் வரும். இங்கே காசுன்னு இருக்கா, அப்போ பவரில் n தான் வரும், அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே n இருந்தால் பவரில் n வராது, அப்போ சைனுக்கு பவரில் இருக்கிறது ஆல்வேஸ் m வேல்யூ, ரைட்? அதே மாதிரி காசு பவரில் இருக்கிறது n வேல்யூ. அந்த வேல்யூஸை வச்சு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம், ரைட்? டெஃபினட்டாக 2 கொஸ்டின் கேட்குறாங்க எப்போவுமே இதில்.
ஒன்று ரிடக்ஷன் ஃபார்முலா சைன் ஆர் காஸ் இந்த ஃபார்ம் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் ஆன் ரிடக்ஷன் ஃபார்முலா என்னென்னது எக்ஸாம்பிள். ஸோ எவாலுவேட் 0 to π/2 sin power 8x dx, அதே மாதிரி 0 to π/2 sin power 7x dx. இது வந்து நமக்கு ஒரு 2 மார்க் இதில் இருந்து, அதாவது 0 to π/2 cos cube x dx, 0 to π/2 cos power 6x dx. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட், அந்த பழைய சப்ஜெக்ட் கோட் இன்னும் அந்த எஸ்பிஐ எம்ஏன்னு எடுத்திங்கன்னா ரெண்டுலேயும் ஒரு கொஸ்டின் ஃபிக்ஸ்டாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். ரைட், ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. செகண்ட் என்ன, எவாலுவேட் ரெண்டு ப்ராடக்ட்டை சேர்த்து வர்றது. அப்போ sin power 7x into cos power 4x dx. ரைட், இதெல்லாம் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் செக்ஷன்ஸில் பாருங்கள். ஸோ டிஸ்கஷன் போட்டிருந்தால அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வில் கெட் தி ஃபார்ம். ரைட், நான் இங்கே பேசுகிறது எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். ரைட், இதே கொஸ்டின்ஸே இருக்கும். அடுத்து பீரியாடிக் ஃபங்க்ஷன், நம்ம 4 இயர் சீரிஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்காக பீரியாடிக் ஃபங்க்ஷன்ற டெஃபினேஷன் ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஃப்டர் ஒரு சர்டைன் இன்டர்வல் ஆஃப் டைமுக்குள்ள அந்த வேல்யூவே ரிப்பீட் ஆகும். அதுதான் நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் வேல்யூ இன் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் ஆர் பீரியட். ரைட், ஸோ ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அந்த வேல்யூவை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி பீரியாடிக் ஆர், இது ஒரு டெஃபினேஷன் ஆர் இது ஒரு டெஃபினேஷன், இஃப் ஃபார் சம் லீஸ்ட் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் பி, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் பிக்கு என்ன ஆகுது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன். இந்த பியை தான் வந்து பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பினா பீரியட், இந்த ஃபுல் டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன். எதர் நீங்கள் இதை எழுதலாம் ஆர் மேலே இருக்க இதை எழுதலாம், ரெண்டுமே சேம் ஃபார்ம் தான். ஓகே, தென் 4 இயர் சீரிஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். 4 இயர் சீரிஸ் அண்ட் 4 இயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினில் ஒன்று கேட்டுறாங்க இல்லை ரெண்டுமே கூட கேட்குறாங்க. ரைட், அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன் விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி டிரிச்லெட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் தென் ஆன் தி இன்டர்வல் c, c+2y. நம்மளுக்கு வந்து இதை கொஸ்டினை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. 0,2 கேட்பாங்க. அப்போ சியும் 0, இந்த இடத்துல c 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 0,2 வந்துடும். அப்போ நம்ம ஃபார்முலாவில் எங்கெல்லாம் c போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் 0 போட்டால் போதும். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் அன் இன்ஃபனைட் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ். அந்த இன்ஃபனைட் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபனைட் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கொசைன். அதுதான் வந்து நம்ம 4 இயர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity an cos nx ப்ளஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity bn into sin nx. இந்த எக்ஸ்பான்ஷன் நீங்கள் எழுதணும். அவங்க 4 இயர் சீரீஸோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா வேர் a0 an bn வேல்யூவும் கீழே எழுதுனீங்கன்னா அட்வான்டேஜ் ஸ்பெஷல். ரைட், தென் 4 இயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன, இது நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் மட்டுமே. 4 இயர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, அதாவது a0 an bn அந்த மேலே 4 இயர் சீரீஸ், இந்த சீரீஸ்க்கு பேர் 4 இயர் சீரீஸ். இதில் இருக்க இந்த a0 an bn இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 இயர் கோஎஃபிஷியன்ட் 1/π c to c+2π f of x dx. அவ்வளோதான். அடுத்து an 1/π c to c+2π f of x into cos nx dx. அதே மாதிரி 1/π c to c+2π f of x into sin nx dx. அவ்வளோதான். இப்போ இதே எனக்கு c, c+2π நான் பேசினேன். இதே எனக்கு 0,2π இருந்தால் என்ன பண்ணணும் சொன்னேன், c +ல 0. அப்போ c +ல 0 போட்டால் என்ன 1/π 0 to 2π f of x dx. மேலே இருக்க அதே விஷயம் தான் 0 to 2π அப்படின்னு வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 0 to 2π f of x dx. an வேல்யூ 1/π 0 to 2π f of x into cos nx dx. bn வேல்யூ 1/π 0 to 2π f of x into sin nx dx. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் 4 இயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறோம். இன்கேஸ் இன் -π, π இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஈவனா ஆடான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இது கூட நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருந்தாங்க, ஈவன்னா என்ன கண்டிஷன், ஆட்னா என்ன கண்டிஷன். அதாவது f of -xக்கு பதில் நான் f of x அப்படின்னு போட்டு எனக்கு ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, எக்ஸுக்கு பதில் -xன்னு போட்டு எனக்கு ஒரிஜினல் f of x வந்ததுன்னா அது வந்து நமக்கு ஈவன்னா நமக்கு bnோட வேல்யூ என்ன ஆகும் 0. அதே மாதிரி a0 வேல்யூ என்னன்னா 2/π 0 to π f of x dx. அங்கே -π to πன்னு எழுதணும். பட் இங்கே வந்து 2/π 0 to 2π, அதாவது 0 to 2πன்னு எழுதிருப்போம். அந்த 2 இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். என்னன்னா 2/π 0 to π f of x into cos nx dx. ரைட், தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட கண்டிஷன். ரைட், இதே ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் என்ன ஈவனுக்கு x² x⁴ x⁴ 6 x⁴ 8. ஸோ மேக்ஸிமம் இந்த x² அப்
டு எக்ஸ் பவர் 4 வரைக்கும் மேபி போகலாம். பட் எக்ஸ் ஸ்கொயரோடய ஸ்டாப் ஆயிரும் இன்கேஸ் கேட்குறாங்கன்னா. ரைட், அவ்வளோதான். இதுதான் ஈவன். ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷன்னா எனக்கு a0 an வேல்யூ 0, ஒன்லி bn மட்டும் ஃபைன் பண்ணுவேன். 2/π 0 to π f of x into sin nx dx. இது நம்ம கேட்டிருக்காங்க. ரைட், ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் f of minus x equal to minus f of x, then what is your an வேல்யூ, what is your bn வேல்யூ, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இன்டகிரேஷன் கால்குலஸில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரைட், ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ரைட், தட்ஸ் ஆல். தென் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடியோட டெஃபினேஷன் என்ன அண்ட் பிடியோட டெஃபினேஷன் என்ன. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சம் கண்டிஷன்ஸ் ஆஃப் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓடி சொல்லுங்கள், இல்லை ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் ஓடி என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓடி என்ன, பிடி என்ன, அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு ஓடினா என்ன பிடினா என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்மளே எழுதலாம் ஜென்ரலாக. இப்போ ஓடியோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் லிமிட்ஸ் அப்படிலாம் ஏதோ கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அப்போ நம்ம இதை அப்படியே ஆர்டராக எழுதினாலே போதும். 1 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும், 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் அது வந்து நமக்கு என்ன ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம dy/dxன்னு எழுதோம்ல, அதுதான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல். dy/dx + 4y = 0 ஆர் y' + 4y = 0 ஆர் d2y/dx² + 5 times dy/dx + 6y = 0. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன ODE. அடுத்து PDனா என்ன, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்ம dou/dx அதாவது மோர் தென் 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் அது வந்து நமக்கு PDE. PDEனா என்ன பண்ணுவோம், dou/dz அப்படின்னு எழுதோம்ல அந்த ஃபார்ம். அப்போ dou/dx + 5 times dou/y = 0 இந்த மாதிரி ஃபார்மில் எழுதுறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா dou/t = dou²u/x², இந்த மாதிரி ஃபார்ம். ரைட், இதுதான் நமக்கு PDயோட டெஃபினிஷன். ODE அண்ட் PDனா அவ்வளோதான். அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸாம்பிள் சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைட் 0வாக இருக்கும், d² - 9 = 0. அப்போ ரைட் ஹேண்ட் சைட் 0 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. சம் கேசஸில் வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லி கூட 2 மார்க்கில் கேட்குறாங்க. ரைட், அதனால் அது பார்த்துக்கோங்க. அண்டு ஃபார்ம் அ PDE பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அண்ட் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது. ஓகே, ஸோ எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் z = ax + by + a² + b². அதே மாதிரி z = x + a × y + b. இந்த மாதிரி ஃபார்ம்லலாம் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ரைட், இந்த ஏவையும் பியும் எலிமினேட் பண்ணி எழுதியிருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது 2 மார்க்லையும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட இந்த கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரியே ஃபார்ம் PDE பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். மேலே கான்ஸ்டன்ட்ஸ் ரிமூவ் பண்ண மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ z = f of x, y அண்ட் z = f of x - y ஆர் z = f of x² + y². இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். தென் கம்ப்ளீட் சொல்யூஷன்னா என்ன, ஜென்ரல் சொல்யூஷன்னா என்ன, ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல், ஸோ சிங்குலர் இன்டெக்ரல் அப்படின்னா என்னன்ற 3 டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அந்த 3 கொடுத்துருக்கேன். the solution contains as many as arbitrary constant as the number of independent variables is called complete solution or complete integral. அதாவது உங்கள் ஒரு ஈக்குவேஷனில் எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ அத்தனை கான்ஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனோ வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன். ரைட், நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெக்ரல் ஆர் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன பாருங்கள், the solution which contains maximum possible நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். மேலே கான்ஸ்டன்ட்ஸ் பேசணும், இங்கே வந்து என்ன மேக்ஸிமம் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஜென்ரல் இன்டெக்ரல் ஆர் ஜென்ரல் சொல்யூஷன். ரெண்டும் சேம் மீனிங் தான். இன்கேஸ் 2 மார்க் டெஃபினிஷனில் கேட்டாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன, சிங்குலர் இன்டெக்ரல் அப்படின்னா என்ன, சிங்குலர் சொல்யூஷன் ஆர் சிங்குலர் இன்டெக்ரல். எ சிங்குலர் சொல்யூஷன் ஆஃப் அ differential equation is also a particular solution of a given differential equation. singular solutionனாலும் particular solutionனாலும் ஒன்று தான். particular solutionனா என்ன அர்த்தம்னா நம்ம ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணி சொல்யூஷன் ஒரு கான்ஸ்டன்ட் C ஆட் பண்ணி வச்சுருப்போம். அந்த C வேல்யூவை கண்டுபிடிச்சி ஃபைனலி நம்ம ஈக்குவேஷனில் போடுறது தான் பர்டிகுலர் சொல்யூஷன். அந்த பர்டிகுலர் சொல்யூஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டெக்ரல். இட் obtained from கம்ப்ளீட் சொல்யூஷன். மேலே இருக்க கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன் வச்சு தான் என்ன பண்ணுறோம், இந்த சிங்குலர் சொல்யூஷன் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ரைட், அடுத்து இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன,
எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0, அடுத்து எஃப் ஆஃப் பி கமா கியூ கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரைட் நம்ம கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாண்டர்ட் டைப் வந்து 2 மார்க் இல்லைனா 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம், ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்குல்ல கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் வரலாம். ரைட், தட்ஸ் ஆல். தென் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன் ஜஸ்ட் அந்த டெஃபினிஷன் மட்டும். என்னது அந்த டெஃபினிஷன்? அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம் என்னது? பிபி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்மில் இருந்தாலே அது வந்து நமக்கு என்னது? லெக்ராஞ்சிஸ் டைப் ஆஃப் பிடிஇ ஆர் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன். ரெண்டு ஃபார்மும் தெரிஞ்சுக்கோங்க. லெக்ராஞ்சிஸ் டைப் ஆஃப் பிடிஇன்னு கேட்டாலும் இதான் என்னது? பிபி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர். இதை எழுதுனா போதும், வேற ஒன்றும் இல்லை. இதான் கொஸ்டின். தட்ஸ் ஆல் ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட். அடுத்து என்ன? லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த டேபிள் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் என்ன, இன்வெர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக கேட்குறாங்க. அண்ட் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டாக தான் எழுதியிருக்கேன். லெட் எஃப் ஆஃப் டி பி தி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ இது நமக்கு டெஃபினேஷன். ஓகே, எஃப் ஆஃப் பி அப்படி நம்ம எடுக்கிறது வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதோட ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர்ஸாக நமக்கு மேப் ஆகணும். ரைட், அதான் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஃபார் உங்களுக்கு இது லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் இது. ஓகே, ஸோ டிஃபைன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இது தான் எழுதணும். ஓகே, ஸோ டெஃபினிஷன் லெட் எஃப் ஆஃப் டி பி தி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஜஸ்ட் அந்த இன்டகிரேஷனோட ஃபார்ம் தான் நமக்கு முக்கியம். இந்த லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் டினோட்டட் பை எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். ஸோ அப்போ நமக்கு என்னது? அண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to infinity e power minus st into f of t dt which is can be written as கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு நம்ம எழுதலாம். ரைட், இவ்வளோ தான் உங்களுக்கு. இந்த ஃபார்ம் தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ 0 to infinity e power minus st into f of t dt இதான் நமக்கு லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்ம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்குது லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஜி ஆஃப் டி, இதை ப்ரூஃப் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் ஆல்ரெடி அந்த லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரைட், ஜஸ்ட் நான் இங்கே அது இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டதால நான் ஜஸ்ட் இது இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் தென் சேஞ்ச் ஸ்கேல் ஆஃப் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது ஜஸ்ட் இந்த கொஸ்டினே கொடுத்துருவாங்க எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு 1/a இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பை ஏ அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு தெரியணும். ரைட், இதெல்லாம் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன் நம்மளோட லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வீடியோஸில். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் என்னன்னா லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன, இன்வெர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன. ஒரே டேபிளே கொடுத்துட்டேன். இந்த டேபிள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம் இந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஓகே, ஏன்னா அவங்க கொஸ்டினில் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டாலும் சரி, இன்வெர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் ஃபங்க்ஷன், சம் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக எல் ஆஃப் இ பவர் 3t என்னன்னு கேட்டுருவாங்க. அப்போ 1/s-3ன்னு எழுதிடலாம். ஒரு கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s-3 என்ன ஆர் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s-3 என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா e பவர் மைனஸ் ப்ளஸ் 3t அப்படின்னு எழுதுவோம். இங்கே ஏங்கிறது ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். அப்போ அவங்க அந்த இந்த பிளேஸில் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். ரைட், ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் பாருங்கள், நான் போட்டிருப்பேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம். ரைட், ஸோ அடுத்தது எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடினா என்ன 1/s+a, எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s+a, அதாவது இந்த எல் அந்த பக்கம் போச்சுன்னா அதான் இந்த ஃபார்ம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ e பவர் மைனஸ் ஏடி. அப்போ நீங்கள் இந்த ஒரு சைடு படிச்சுட்டா போதும், இந்த சைடு சேம். ரைட், ஏன்னா இங்கே இருக்க எல்லை நீங்கள் ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா அதுதான் இந்த ஃபார்ம். ரைட், தென் எல் ஆஃப் காஸ் ஏடி ஈக்குவல் டு s/s² + a², எல் ஆஃப் சைன் ஏடி ஈக்குவல் டு a/s² + a². ஸோ இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. ஸோ அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே எஸ் வந்தால் நியூமரேட்டரில் எஸ் வராது, அப்போ சைன் வந்தால் இங்கே எஸ் வராது, ஏ தான் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் நமக்கு கேட்டிருந்தாங்க. ரைட், ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 2/s² + 4 எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ sin 2t அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சர் எழுதுனீங்க. இதை எழுதி இந்த ஃபார்முலாவை எழுதி இட் இஸ் ஈக்குவல் டு sin 2tன்னு எழுதுனீங்கன்னா ஜஸ்ட் யூ வில் கெட் 2 மார்க். ரைட், சிம்பிளாக 2 மார்க் எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த டேபிள் நான் சொல்கிறேன். எல் ஆஃப் காஸ் h ஆஃப் ஏடினா மேலே பேசினா அதே தான், இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ். எல் ஆஃப் சைன் h ஆஃப் ஏடினா a/s² - a, அதே தான். அப்படியே இந்த எல் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு திஸ். அதே மாதிரி எல் இன்வெர்ஸ் ஆஃப் s/s² - a² ஈக்குவல் டு காஸ் h ஆஃப் ஏடி. ரைட், ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம். அடுத்து எல் ஆஃப் 1 எனக்கு என்னன்னா 1/s, இதெல்லாம் ப்ரூஃப் இருக்குது நமக்கு, பார்த்துக்கோங்க. தென் எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s ஈக்குவல் டு 1. தென் எல் ஆஃப் டி வந்து 1/s² சொல்லுவோம். ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s² ஈக்குவல் டு டி. ரைட், அண்ட் தென் எல் ஆஃப் t² ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல் பை s கியூப், எல் இன்வெர்ஸ் ஆஃப் 2/s³ ஈக்குவல் டு
t ஸ்கொயர் ரைட். தென் எல் ஆஃப் டி பவர் என் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் இருந்தால் இந்த மேலே இருக்க ரெண்டு கேஸும் வந்திருக்கும். n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் கேன் பி ரிட்டன் அஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் பிளஸ் 1 கேன் பி ரிட்டன் அஸ் டி பவர் என். அவ்வளோதான். இந்த எல்லை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் முடிஞ்சது. தட்ஸ் ஆல் ரைட். அண்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் தி அபோவ். டேரெக்டாக இந்த ஃபார்ம் கூட கேட்கலாம் உங்களுக்கு. எல் ஆஃப் சைன் ஏடி என்ன, எல் ஆஃப் காஸ் ஏடின்னு டேரெக்டாக ஃபார்ம் கேட்கலாம். அப்படி இல்லை ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் தட். என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, ஸோ எல் ஆஃப் இ பவர் 3t என்ன, எல் ஆஃப் காஸ் 4t என்ன ரைட். அப்போ நான் என்ன பண்ணணும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 எழுதுனா போதும் காஸ் 4t அவ்வளோதான் ரைட். தென் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் மைனஸ் 3 என்ன, எல் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவ்வளோதான் உங்களுக்கு லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்க விஷயம் ரைட். லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கண்டிப்பாக அந்த டேபிள் ரொம்ப 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 முக்கியம் ரைட். உங்களுக்கு அது 2 மார்க்காகவும் சரி 5 மார்க்லேயும் உங்களுக்கு நீங்கள் அந்த டேபிளை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அதுக்காக அந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அண்ட் தென் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் இதுவுமே நமக்கு ஒரு ஈஸியான சாப்டர் தான், 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல ரைட். டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்ற டெஃபினிஷன் நமக்கு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்னா இந்த டெல்லுன்னு எழுதுறோம்ல இந்த ஆப்ரேட்டர். த வெக்டார் ஆப்ரேட்டர் டெல் ரீட் ஆஸ் டெல் ரைட். டெல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, டெல் ஈக்குவல் டு ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட். இந்த ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம், டெல் ஃபை டெல் எஃப் வெக்டார் டெல் ஜே என்னென்ன ஏ வெக்டார் என்ன கொடுக்குறாங்களோ அப்படி தான் ஃபைன் பண்ணுவோம் ரைட். தென் கிரேடியன்ட் ஆஃப் எ ஸ்கேலார் இன்கேஸ் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கேட்டால் இதுதான் டெஃபினிஷன், 2 லைன் இந்த ஆப்ரேட்டர் எழுதுனா போதும். தென் கிரேடியன்ட் ஆஃப் வெக்டார் ஃபங்க்ஷன், அந்த ஃபைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அர்த்தம் ரைட். ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்குது. தென் தி வெக்டார் ஃபங்க்ஷன் ஐ வெக்டார் இன்ட்டு டோ ஃபை பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ ஃபை பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ ஃபை பை டோ இசட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் ஃபை ஆர் denoted as grade phi or del phi இப்படி சொல்லுவோம். del phi னா என்ன, I into dou phi by dou x plus j into dou phi by dou y plus k into dou phi by dou z. இதுதான் நமக்கு del phi. ஏன்னா கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க del phi பேஸ் பண்ணி. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் del phi கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம் இருந்தது ரைட். ஃபைன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைன் del phi at the point அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க ரைட். அவ்வளோதான், அதான் கொஸ்டின். தென் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா இந்த ஃபார்ம் தான் முக்கியம். dd ஈக்குவல் டு டெல் ஃபை இன்ட்டு என் கேப். என் கேப்னா என்ன, யூனிட் வெக்டார் ஆர் யூனிட் நார்மல் வெக்டார். இதையே நமக்கு தனியாக கேட்டிருந்தாங்க ப்ராப்ளம்ஸில் கரெக்டாக. ஒரு ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஃபைண்ட் யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ரைட் 2 மார்க்கில். அதை நம்ம ஃபைன் பண்ணோம். தென் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபை ரீட் ஆஸ் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபை per unit distance s is in some prescribed direction. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு பேசுகிறோம். இதுதான் அதோட ஃபார்முலா டெல் ஃபை இன்ட்டு என் கேப். ஸோ அப்போ டெல் ஃபை நான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம். அதை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அது கூட என் கேப்புங்கிறது அவங்க ப்ரெஸ்கிரைப்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த டைரக்ஷனை வச்சு நான் ஃபைன் பண்ணோம். இதுதான் நமக்கு என்ன இதோட ஃபார்ம். அடுத்து மேக்ஸிமம் ஆஃப் டிடி இம்பார்ட்டன்ட் ரைட். நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் ஆஃப் டிடி அட்டைன்ஸ் அட் தி மேக்னிடியூட் ஆஃப் கிரேட் ஃபை. கிரேட் ஃபைனா என்ன, டெல் ஃபை. மேக்னிடியூட்னா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை. இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் டிடி. அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெல் ஃபையோட ஆன்சர் அட் சம் பாயிண்டில் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் இப்படி வருதுன்னு வைங்க. ஸோ அப்போ மாடுலஸ் இதுக்கு நான் எடுக்கிறேன், இதுதான் டெல் ஃபையோட ஆன்சர் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை என்ன வரும் அப்படின்னா இந்த ஒரு வெக்டாரையும் ஸ்கொயர் பண்ணோம். அப்போ i ஸ்கொயர் என்ன 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். ஸோ இதை பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் டிடி. நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்தது இந்த மேக்ஸிமம் ஆஃப் டிடி ரைட். ஸோ அலாங் வித் திஸ் 3 டெஃபினேஷன் நம்ம இன்னொன்று என்னென்னு படிச்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் யூனிட் வெக்டார் ஆர் யூனிட் நார்மல் வெக்டார். அந்த ரெண்டும் சேம் தான் ரைட். யூனிட் வெக்டார்னு கேட்டாலும் சரி, யூனிட் நார்மல் வெக்டார் என் கேப் ஃபைன் பண்ணோம்ல அது. அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் டிடி இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 செக்ஷனில் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது கொஸ்டின் பேப்பரில். அடுத்தது சாலினாய்டல்னா என்ன, இர்ரோட்டேஷனல்னா என்ன, இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். சாலினாய்டல்னா என்னன்னா if f vector is a vector such that del dot f vector equal to 0. del dot f vector 0 வந்ததுன்னா then f vector is said to be solenoidal. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சாலினாய்டல்ல இருந்து ஆர் இர்ரோட்டேஷனல்ல இருந்து ஆர் ரெண்டுலுமே இருந்து கூட கேட்குறாங்க. 10 மார்க் வரைக்கும்லாம் கூட கேட்டிருந்தாங்க ரைட். ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் சாலினாய்டல் அண்ட் இர்ரோட்டேஷனல் ரெண்டுமே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, 2 மார்க்லேயும் இருக்குது. ஸோ டெஃபினேஷனாக கேட்டாங்கன்னா 2 மார்க், ப்ராப்ளம்ஸும் சம் கேசஸ் 2 மார்க். del cross f vector 0 வந்ததுன்னா irrotational. then f vector is said to be
irrotational, right? So irrotational and solenoidal ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் ஃபைன் பண்ண சொல்கிறதும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஆர் ப்ராப்ளம்ஸ் ஆன் solenoidal அண்ட் irrotational இம்பார்ட்டன்ட், நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்னா என்ன அர்த்தம், என்ன ப்ராப்ளம்ஸு, எக்ஸாம்பிள் டெல் ஆஃப் ஆர் என்ன, டெல் ஆஃப் 1/r என்ன, டெல் ஆஃப் ஆர் வெக்டார் பை ஆர் என்ன. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஆன் வெக்டார் ஐடென்டிட்டிஸ். ஸோ எக்ஸாம்பிள் டெல் கிராஸ் டெல் ஆஃப் ஆர் பவர் என்னோட ஆன்சர் என்ன, 0. ஸோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, நம்மளே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் தான் மேக்ஸிமம் இந்த வெக்டார் ஐடென்டிட்டிஸ் வருது. சம் கேசஸ் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ், ரைட்? ஸோ இதுவுமே நம்ம போட்டிருப்போம், பேஸ்ட் ஆன் வெக்டார் ஐடென்டிட்டிஸ்னே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலி வெக்டார் இன்டகிரேஷனோட யூனிட். நமக்கு மொத்தமாக 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அந்த 3 ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். 3லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். சம் கேசஸ் சம் கொஸ்டின் பேப்பரில் 2 ஸ்டேட்மெண்ட் கூட கேட்டிருந்தாங்க, ரைட்? அப்போ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு முக்கியம். அது இல்லாமல் இன்னொரு 3 தியரம், 3 டெஃபினிஷன் என்னென்ன அப்படின்னா, லைன் இன்டகிரல்னா என்ன, எனி இன்டகிரல் விச் இஸ் டு பி எவாலுவேட்டட் அலாங் ஏ கர்வ் சி இஸ் கால்ட் அ லைன் இன்டகிரல். ஒரு கர்வ் சியை வச்சு சிங்கிள் இன்டகிரல் மட்டும் பண்ணிங்கன்னா லைன் இன்டகிரல். சிங்கிள் இன்டகிரல் ஓவர் சி எஃப் வெக்டார் இன்டு டிஆர் வெக்டார் இஸ் கால்டு எ லைன் இன்டகிரல் ஆஃப் எஃப் வெக்டார் அலாங் எ கர்வ் சி. ஓகே, த லைன் இன்டகிரல் இஸ் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன். கான்ஸ்டண்ட்டாக ஆன்சர் வரும் ஃபைனலி அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க, ரைட்? ஸோ அப்போ லைன் இன்டகிரல்ன்றது ஒரே ஒரு இன்டகிரேஷன் மட்டும். சிங்கிள் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா லைன் இன்டகிரல், டபுள் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டகிரல். அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் லைன் இன்டகிரல் சம் கேசஸ் 2 மார்க் ஆர் 5 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. சம் கேசஸ் 2 மார்க்லையும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் லைன் இன்டகிரல் இருக்குது. அடுத்து சர்ஃபேஸ் இன்டகிரல்னா என்ன, டபுள் இன்டகிரல். எஸ்ங்கிற ஒரு சர்ஃபேஸில் ஒரு n வெக்டாருங்கிற யூனிட் நார்மல் வெக்டார் அட் எனி பாயிண்ட் P ds be the elementary surface area on the positive side of S that surface அப்படி இருக்குன்னா then double integral over S f vector into ds can be written as, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், or double integral over S f vector into n cap ds is called the surface integral of f vector over S அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் surface integral. மூணாவது விஷயம் வால்யூம் இன்டகிரல்னா என்னன்னா, ட்ரிபிள் இன்டகிரல் பேசுனீங்கன்னா வால்யூம் இன்டகிரல். let S be the closed surface enclosing a volume V in a region or with a vector point function f vector அப்படி இருந்ததுன்னா then triple integral over V del dot f vector dv is called the volume integral of f vector over the volume V, and if phi is the scalar function இருந்ததுன்னா phi of dv is called the volume integral of phi over v. இதுதான் வந்து வால்யூம் இன்டகிரலோட டெஃபினிஷன். தட்ஸ் ஆல், ரைட்? தென் அந்த 3லேருந்து ஒரு டெஃபினிஷன், அப்படி இல்லைனா லைன் இன்டகிரலை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அடுத்த 3லேருந்து ஒரு கொஸ்டின். அதனால தான் நான் மொத்தம் 6 டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இங்கே கிரீன்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன, லெட் ஆர் வெக்டார் பி தி ரீஜன் ஆன் ஏ க்ளோஸ்டு கர்வ் சி இன் xy plane and S be the surface bounded by C, then in the definition தான் important, இந்த condition integral over C mdx plus ndy equal to double integral over S dou n by dou x minus dou m by dou y dx dy, right? இவ்வளோதான் இந்த கண்டிஷன் எழுதுறதான். வேறு m and n are என்னது, continuously differentiable functions inside and on a C. Cங்கிற கர்வுக்குள்ளேயும் and Cங்கிற கர்வுக்கு மேலேயும் இருக்க கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான் அந்த m and n. நெக்ஸ்ட் ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, if S be the surface bounded by a closed curve C, right, and f vector be any vector point function having the first order partial differential derivatives, that is derivatives, then நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டபுள் இன்டகிரல் ஓவர் சி எஃப் வெக்டார் இன்ட்டு டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரல் ஓவர் எஸ் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் இன்ட்டு என் கேப் டிஎஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டோக்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். வேறு என் வெக்டார் இஸ் தி யூனிட் வெக்டார் அட் எனி பாயிண்ட் ஆன் எஸ். தட்ஸ் ஆல். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு முக்கியம். தென் ஃபைனலி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்ன, இஃப் எஃப் வெக்டார் பி எ வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், ரைட், ஹேவிங் எ continuous first order partial derivatives, differentiation or derivatives in a region V bounded by a closed surface S, then double integral over S f vector into n cap ds equal to triple integral over V del dot f vector dv. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், ரைட்? 3 ஸ்டேட்மெண்ட்லையும் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு n vector is the outward drawn unit normal vector to the surface S. அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு 3 விஷயம். அதே மாதிரி இந்த
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரீன்ஸ் தியரம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டோக்ஸ் தியரம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன, அப்படி கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன, டைவர்ஜென்ஸ் தியரமில் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் வால்யூம் இன்டெக்ரலையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே என்னது, லைன் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் கிராஸ் ப்ராடக்ட்டை வச்சு பேசுனீங்கன்னா அது ஸ்டோக்ஸ் தியரம். அதே மாதிரியே லைன் இன்டெக்ரலில் டெரிவேட்டிவ்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை லைன் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அது வந்து கிரீன்ஸ் தியரம். அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா தட்ஸ் எனாஃப், ரைட். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்தமாக இருக்குது 2 மார்க்ஸ், ரைட். டெஃபினட்டாக இந்த 2 மார்க்ஸ் மொத்தத்தையும் பாருங்கள். நம்ம மினிமமாக 5 to 8 2 மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி வரும். இதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே, ரைட். அண்ட் இதில் இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பட் எல்லா யூனிட்டையும் மொத்த 2 மார்க்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வில் see in the next video.